சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குற்றங்களை கட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேனியில் நிறுவப்பட்ட 150க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளில் பெரும்பாலானவை செயலிழந்ததால் குற்ற விசாரணையில் காவல்துறைக்கு கடும் சவால்கள் உருவாகியுள்ளன. கேரளா, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் வர்த்தக மற்றும் போக்குவரத்து மையமாக உள்ளது தேனி மாநகரம். விவசாயம் முதன்மை தொழிலாக இருந்தாலும் ஜவுளி மற்றும் மொத்த விற்பனை சந்தைகளால் இந்த நகரம் மாவட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது. இந்நிலையில் நகரில் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் தேனி வியாபாரிகள் சங்கம், சிறு குறு வியாபாரிகள் அமைப்புகள், தொழில் அதிபர்கள் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சுமார் 30 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கி 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை நிறுவினர். தேனியில் நிறைய சங்கங்கள் இருக்கு. சங்கங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கும். தேனியில் இருக்கிற மிகப்பெரிய மில் ஓனர்கள், ஜவுளி கடை, நகைக்கடை, ஒரு கடை இல்லாமல் எல்லாரும் தேனி நன்மைக்காக செஞ்சாகணும்னு பணம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கேமரா போட்டு கொடுத்தோம். கேமரா போட்டு கொடுத்து அதனுடைய சென்டர் வந்து தேனி டிஎஸ்பி ஆஃபீஸில் வச்சிருந்தோம். முத்துதேவன்பட்டி போடி விளக்கிலிருந்து அள்ளி நகரம் வரை, தேனி நேரு சிலையிலிருந்து கருவேலன் நாயக்கன்பட்டி வரை நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் வர்த்தக பகுதிகளில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்த சிசிடிவிகள் வாகன விபத்துகளை கண்காணிக்கவும், சந்தேக நபர்கள் மற்றும் வாகனங்களை அடையாளம் காணவும், நகை திருட்டு உள்ளிட்ட குற்றங்களை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு உதவியாக அமைந்தது. மேலும் தேனி துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் நேரடியாக காட்சிகள் காணும் வகையில் அமைப்பு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த 150க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளில் பெரும்பாலானவை செயலிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில கேமராக்கள் மட்டுமே இயங்குகின்றன என்பதால் பல குற்ற சம்பவங்களை உடனடியாக கண்டறிவது சிரமமாகியுள்ளது. நிறைய அக்ரென்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. டூ வீலரில் வேகமாக போகிறான், காரில் வேகமாக போகிறான், கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த இதில் தப்பிச்சு போயிடுறான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. காவல்துறை பற்றாக்குறை. இந்த நிலைமையில் வந்து சிசிடிவி வந்து முக்கியமானது. இது வந்து உடனே காவல்துறை தான் கவனம் செலுத்தணும். நான் குறிப்பாக நம்ம தேனி மாவட்டத்துடைய எஸ்பியை நான் கேட்டுக்கொள்றதெல்லாம் அது மீண்டும் நீங்கள் அதை புதுப்பிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கணும். இது மக்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க, மக்களுக்காக இருக்கீங்க. இது உங்களுடைய நன்மைக்கு, மக்களுடைய நன்மைக்காக அது மீண்டும் அந்த பழுதான கேமராக்கள் எல்லாம் புதுப்பிச்சு அந்த கேமராவை நல்ல முறையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மாவட்ட வியாபாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேனி காவல் நிலையம், பிசிப்பட்டி காவல் நிலையம், அள்ளிநகர காவல் நிலையம் ஆகியவை செயல்பட்டாலும் கண்காணிப்பு வசதி பலவீனமடைந்துள்ளது. இதனால் விபத்துகள் மற்றும் நகை திருட்டு சம்பவங்களில் உடனடி நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குற்றங்களை விரைவாக கண்டுபிடிக்கும் தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமல் காவல்துறையினர் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக காவல்துறை வந்து ஒற்றை சொல் சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு. நாங்கள் வணிகர் சங்க சார்பாக 3வது கண்களாக தொலைநோக்கு பார்வையோடு கேமரா மாட்டி ஆகணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருந்தாங்க. உடனடியாக நாங்கள் தயாராகி தேனி நகரில் மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டம் ஃபுல்லாமே அன்றுள்ள எஸ்பி, டிஎஸ்பிலாம் எங்களுக்கு கோரிக்கையாக வைத்த காரணத்தினால உடனடியாக அது அமலுக்கு வந்து நாங்கள் மட்டும் இல்லை, வணிகர் சங்க பேரமைப்பும் ஹோட்டல் சங்கம், வர்த்தக சங்கம் இணைந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கேமராக்களை வாங்கி போடி விளக்கிலிருந்து அன்னஞ்சி விளக்கு வரைக்கும் மதுரை ரோட்டில் கிட்டத்தட்ட எஸ்பி ஆஃபீஸ் வரைக்குமே நாங்கள் போட்டு கொடுத்தோம். அதை அன்று போட்டு கொடுத்துட்டு நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால், கேமரா மாற்றவரும் காவல்துறையை இணைந்து இதை தொடர்ந்து பயன்பாட்டில் வைக்கணும். அதுக்கான சோர்ஸை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னா நாங்கள் அதை பாதுகாக்கவோ அதை பக்குவம் பண்ணவோ எங்களுக்கு நேர காலம் இல்லை, நேர காலம் கருதி அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் வச்சோம். அதில் அன்று உள்ள எஸ்பி, டிஎஸ்பி எல்லாம் ஓகே சொன்னாங்க. ஆனால் அதை தொடர்ந்து இப்போ பயன்பாட்டுக்கு இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் வர்த்தக நிறுவனங்களின் நலனிற்காகவும் நிறுவப்பட்ட சிசிடிவிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என
வியாபாரிகள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி நகரில் மீண்டும் முழுமையான கண்காணிப்பு அமைப்பு செயல்படுத்தப்படுமா? குற்றத்தடுப்பில் தொழில்நுட்பம் மீண்டும் வளம் பெறுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.